எடப்பாடி ஆளுமைமிக்க தலைவர் என்பதை அவர் இதுவரை நிரூபிக்கவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டவர் அல்ல. கூவத்தூர் கூத்தில் மேலெழுந்து வந்தவர். ஒரு அறமற்ற அரசியலை செய்வதற்கு துணிந்ததனால் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இயேசுவின் பெயர் உச்சரிக்கப்படுகிற பொழுதெல்லாம் யூதாஸின் பெயரும் உச்சரிக்கப்படும். ஆகவே இயேசுவுக்கு நிகரானவன் தான் யூதாஸ் என்று எந்த முட்டாளும் சொல்ல மாட்டான். எடப்பாடி தலைமையில் அதிமுக வந்ததற்கு பிறகு 11 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி சந்தித்து வந்திருக்கிறது அதிமுக. அவருக்கு 10 தோல்வி பழனிசாமி என்றே ஒரு பட்டம் கொடுக்கலாம் என்கிற அளவிற்கு தொடர்ந்து தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு கூட அந்த தோல்விக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அதை தாண்டி இன்றைக்கு 10 தோல்வி பழனிசாமி ஆம்புலன்ஸ் பழனிசாமியாக அவதாரம் எடுத்திருக்கிறார். ஒரு பயணத்தின் போது நோயாளிகளை அழைத்து வரவோ நோயாளிகளை அழைத்து கொண்டு செல்லவோ போகிற ஒரு அவசர ஊர்தியை இந்த நாட்டில் உடைத்து நொறுக்குகிற அளவிற்கு அங்கே ஒரு கும்பல் அழிச்சாட்டியம் செய்கிறது. இந்த பெரிய கொடுமையை எந்த கோவிலில் போய் முறையிடுவது என்று எனக்கே தெரியவில்லை. ஆகவே அதிலே கூட ஸ்டாலின் சதி செய்கிறார் என்று பேசுகிற அளவிற்கு ஒரு மலிவான ஒரு இழிவான அரசியலை செய்கிற ஒரு மட்டமான பேர்வழி எடப்பாடி பழனிசாமி. அவரிடத்தில் எந்த தரமும் இல்லை, தராதரமும் இல்லை. பிஜேபியோடு கூட்டணி சேரமாட்டேன் என்று அறிவித்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பதற்கான யோக்கியதையும் அருகதையும் இல்லை. ஒரு 26 இடங்களில் ரெய்டு நடந்ததற்கு பிறகு அவனை மிரட்டி மீன்பிடிப்பது மாதிரி இன்றைக்கு பிஜேபி கட்சி கையாளுகிறது. ஆகவே அதிமுக என்கிற விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு மகத்தான அமைப்பை சின்னாபின்னமாக்கிய குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி.